மேஷ ராசி நேயர்களே, எதுலையும் அகலக்கால் வைக்கக்கூடாது. உற்ற நண்பர்களோடு சேர வேண்டும். எல்லாரோடையும் சேரக்கூடாது. உற்ற நண்பர்கள் இவன் வாழ்க்கையில் நம்ம கூட கடைசி வரைக்கும் வருவானா, சேரலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை துரோகம் நிறைய பேர்கிட்ட நம்ம பார்க்குறோம். நான் இப்போ செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லுவாங்க மேஷராசிக்காரர்கிட்ட. ஆனால் அவங்களுக்கு மேஷராசிக்காரர் சில நேரத்தில் ஏமாற்றங்கள் அதிகமாக மிஞ்சிருது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனியார் துறையில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றளவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்குமா அப்படிங்கிற அளவுக்குலாம் யோசிக்கிறாங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு நம்ம இல்லை இந்த வட்டத்துக்குள்ளேயே தான் நம்ம கஷ்டப்படுவோமா அப்படின்னு சில நேரத்தில் யோசிக்கிறாங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கவலை இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேலைகள் அவங்கள கஷ்டப்படுத்துறது, சின்ன சின்ன தெரியாமல் செய்யக்கூட, தெரியாமல் இல்லை எல்லாம் தெரிஞ்சு செய்கிறது தான். அது செய்யறதே பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் அது பெரிய அளவில் கஷ்டத்தை கொண்டு கொடுக்கறது, தலைவலியை விடுறது. அதே போல் திருமணம் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது சில முயற்சிகள் கிட்ட வருது, தடங்கள் ஆகுது. கிட்ட வருது, சரி முடிஞ்சிடும், எப்படியாவது இது முடிஞ்சிடும்னு நினைப்பாங்க, அது முடியாது. மறுமணம் ஆனால் முடிஞ்சிடும். சரி முதல் கல்யாணம் முடியல, சரி ஏதோ நான் 2வது கல்யாணம் பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னால் அது ஏதோ சரி முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அது முடிஞ்சிடும். வெகு நாள் எதிர்பார்த்திருந்த அந்த புத்திர பாக்கியம்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லபடியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு இன்றைய சூழ்நிலையில் இன்றைக்கி 2025 இன்றைக்கி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 3000 கேஸ் வருது. என்ன கேஸ் வருது? விவாகரத்து கேஸ் தான் அதிகமாக வருது. அப்போ இந்த விவாகரத்து மேஷராசிக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால், ஆண் பெண் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ராகுக்கு எது பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த குரு பயிற்சியெல்லாம் வந்தது இல்லையா, சகோதரன் சகோதரிக்குள்ள ஒரு ஒற்றுமை கிடையாது. 2வது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விவாகரத்து கேஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிட்ட வரும் முடிகிற மாதிரி இருக்கும், தடங்கள் ஆகும். பூர்வீக சொத்துக்கள் ரொம்ப தடங்கள் ஆகும். ஏதாவது ஒரு இடம் வாங்கி போடணும்னு நினைப்பாங்க, அதில் ஏதாவது ஒரு சிறு சிறு தடங்கல்கள் வரும். முன்னேற்ற தடங்கல்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. இவங்களும் போராடிட்டும் பார்க்குறாங்க, போராடி எப்படியாவது நம்ம ஜெயிச்சிருவோமா, ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு நல்லது நடந்துருமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு 10 அடி ஏறினா 9 படி சறுக்குத, என்ன பண்ணுறது? திரும்ப அதே இடத்துக்கு தான் நிற்கிறாங்க, திரும்ப அதே இடத்துக்கு தான் வராங்க. ஒன்றும் பண்ண முடியல. பூர்வீக சொத்தாக இருக்கட்டும், சொத்து சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், இன்றைக்கும் வில்லங்கமாக தான் இருக்குது மேஷராசிக்கு. அதாவது அவங்களும் என்னென்னமோ சில விஷயங்கள் சமாளிக்கிறாங்க. கடன்லாம் கட்டுக்குள்ளே இருக்கணும், சில விஷயங்கள்லாம் நம்ம ஒரு நல்ல ஒரு இதோடு நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, முடிய மாட்டேங்குது. இன்றைக்கி நிலம் வாங்குறது, நிலம் வைக்கிறது, விவசாயம் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மாணவிகள் படிக்கக்கூடியவர்கள் ரொம்ப படிப்பில் மேஷம்னாலே ஆடு. அதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, செய்யலைன்னு முடிவு பண்ணானே செய்ய மாட்டாங்க. மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இவங்க படிக்கணும்னு நினச்சாங்கன்னா நல்லா படிச்சிடும். ஆணாக இருந்தாலும் சரி புதுசாக யோசிப்பாங்க. ஸோ இப்படி பண்ணால் நல்லது, இப்படி பண்ணால் நல்லது, இந்த ப்ராஜெக்ட் எடுத்து செஞ்சால் நல்லது அப்படின்லாம் யோசிப்பாங்க. ஸோ செஞ்சாங்கன்னு அவங்கள மாதிரி செய்ய முடியாது. அந்த அளவுக்கு நல்ல சின்சியாரிட்டி பர்சன்ஸ், நல்லா இதாக இருப்பாங்க. கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும். கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள சண்டை இல்லாமல் விட்டு கொடுத்து போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக இருக்க வேண்டும்.